தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2073 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2073 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் நீக்கம் செய்ய 5465 பேரும், முகவரி மாறுதலுக்கு 8067 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் சேர்க்கைக்கு இணையம் மூலம் 1904 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதன் மூலம் இடமாறுதல் விண்ணப்பங்களும் அதிகமாக பெறப்பட்டுள்ளன என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்காக நவம்பர் 23, 24 தேதியில் மீண்டும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தாய்வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி அட்டவணை இன மக்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அட்டவணை இன மக்களுக்கு தாய்வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து வெளியனூர் உட்பட ஒரு சில இடங்களில் தாய்வழி ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதற்கு அட்டவணை இனத்தை சார்ந்த ஒரு சில பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுவை வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் கூட்டம் முடிந்து வெளியே வந்த மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தாய்வழி ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் அலைக்கழிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தங்களுக்கு தாய்வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினர். இதற்கு பதில் அளித்த மாவட்ட ஆட்சியர் இது குறித்து விரைந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை அடுத்து முற்றுகையிட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இலவச வீட்டுமனை பட்டா கோரி குருவிக்கார குடும்பங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தாள்குப்பம் பகுதியில் ஏராளமான குருவிக்கார குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா கோரி பலமுறை அமைச்சர், முதல்வர் உள்ளிட்டோரிடம் மனுக்களை கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க அவர்களில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தபோது காவலர்கள் அனுமதிக்கவில்லை. இதையடுத்து வயலில் நின்று காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பழங்குடியினர் அமைப்பின் சார்பில் முதல்வரிடம் பட்டா கோரி மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினர். அதன் பிறகு முதல்வரிடம் பழங்குடியினர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மனு அளித்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குளம் விநாயகர் ஆலயத்தில் உள்ள குப்பை தொட்டியில் காலி மது பாட்டில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே பிரசித்தி பெற்ற மணக்குளம் விநாயகர் ஆலயம் உள்ளது. புதுச்சேரியின் அடையாளமாக உள்ள இக்கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இக்கோவில் வளாகத்தினுள் உள்ள குப்பை தொட்டியில் பிரசாத தொண்டைகளுடன் வெளிநாட்டு உயர் ரக காலி மதுபாட்டில் கிடப்பதும், அதனை பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் கருப்பு நிற குப்பை சேகரிக்கும் பையில் கொட்டி கோவில் வளாகத்தில் இருந்து வெளியே கொண்டு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பக்தர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதே கோவிலில் ஊழியர்களுக்கு அசைவ பிரியாணி வழங்கியதாக சர்ச்சை எழுந்து விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குக்கு மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தட்டாஞ்சாவடி, ஏனாம் என 2 தொகுதிகளில் ரங்கசாமி போட்டியிட்டார். ஏனாம் தொகுதியில் தோல்வியடைந்த ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், மின் அழுத்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி தொகுதி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் அன்பழகன் அனுமதியுடன் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தாகூர் நகர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்பொழுது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள ஹைமாஸ் விளக்குக்கு மலர் வளையம் வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில துணை செயலாளர் நாகமணி, அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜேந்திரன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள யோகா மையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப யோகா மையத்தின் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய யோகா மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குநர் ஆரம்ப சுகாதார நிலையம் டாக்டர் ரகுநாத், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வினி, ஹோமியோபதி டாக்டர் தனலட்சுமி, சித்தா டாக்டர் சாந்தி மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிடப் பிரிவு உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் குமார் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் காரைக்கால் பிராந்தியத்தை சேர்ந்த 915 விவசாயிகளுக்கு நெல் உற்பத்தி மானியத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தின்படி நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழ் 2024-25 ஆண்டில் காரைக்கால் பகுதியில் குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 794 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 82.77 லட்சம், அட்டவணை பிரிவை சேர்ந்த 121 விவசாயிகளுக்கு ரூபாய் 8.81 லட்சம் என மொத்தம் 915 விவசாயிகளுக்கு ரூபாய் 91.58 லட்சம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மானிய தொகைக்கான காசோலையை புதுவை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தீபாவளி ஊக்கத்தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநில மார்க்சிஸ்ட் செயலர் ராஜாங்கம் வெளியிட்ட அறிக்கையில், புதுவை மாநில பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் தொழிலாளர்கள் நலன் புறக்கணிக்கப்படுகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்தபடி தீபாவளி ஊக்கத்தொகையான ரூபாய் 1500 இன்னும் வழங்கப்படவில்லை. இதை மார்க்சிஸ்ட் மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. உதவித்தொகை கோரி CITU அமைப்பின் சார்பில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அவரது காலதாமதத்துக்கான காரணம் புரியவில்லை. தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் துணை ஆணையருக்கும் தொழிலாளர்கள் மீது அக்கறையும் ஆர்வமும் இல்லை என்பதே காலதாமதம் உணர்த்துவதாக உள்ளது. ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாமல் தீபாவளி ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் வனவெளி பாலாஜி நகரில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வனவெளி பாலாஜி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 32,64,000 மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் அறிவிப்பின்படி மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்தபடி மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற அவர், தமிழக திமுக அரசின் செயல்படாத தன்மைகளை மறைக்க சில விஷமிகள் திட்டமிட்டு வதந்தி பரப்புவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் எந்த திட்டத்தை தொடங்கினாலும் ஆட்சியாளர்கள் நிதி ஆதாயம் தேடுவதிலேயே குறியாக உள்ளனர் என்றும், அனைத்து துறைகளிலும் ஊழல் புரையோடி உள்ளதால் நிர்வாக திறனற்ற அரசாக உள்ளது என கூறினார்.
புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் கடந்த 2017ஆம் ஆண்டு சுமார் ரூபாய் 1800 கோடி அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்த நிலையில் இதுவரை சுமார் ரூபாய் 700 கோடிக்கு மட்டுமே பணிகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளத்தில் 220 பயனாளிகளுக்கு 20 கோடி செலவிலும், குமரகுரு பள்ளத்தில் 216 பயணிகளுக்கு ரூபாய் 45.50 கோடி செலவில் அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவதில் மெகா ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த விஞ்ஞான ஊழல் குறித்து கவர்னர் கைலாஷ்நாதன் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை மற்றும் பஞ்சமுக தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சிவன் கோயில்களில் தினம்தோறும் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒருமுறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்ப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பார்கள். அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியான புதுச்சேரி கூனிமுடுக்கு சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் தொகுதி ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாத அன்னாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பகல் 12 மணி அளவில் சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னம், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வழிபாடு நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன், ஊர் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜ் உட்பட கிராம மக்கள் செய்திருந்தனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஆர்லிங்டன் நகரில் தொழில் முறையிலான குத்துச்சண்டை போட்டி இன்று நடக்கிறது. இதில் அமெரிக்காவின் மைக் டைசன், ஜாக் பால் மோதுகின்றனர். முன்னாள் உலக ஹெவிவெயிட் சாம்பியனான மைக் டைசன் 58 வயது. இதுவரை விளையாடிய 58 போட்டியில் 50 வெற்றி கண்டுள்ளார். இதில் 44 போட்டியில் எதிரணி வீரரை நாக் அவுட் முறையில் வீழ்த்தினார். 6 போட்டியில் மட்டும் தோல்வியடைந்தார். எதிரணி வீரரின் காதை கடித்தது, பாலியல் பலாத்காரம், போதை பழக்கம் என பல சர்ச்சையில் சிக்கியதால் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்கவில்லை. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தொழில்முறை போட்டிக்கு திரும்பியுள்ளார். இவரை அமெரிக்காவை சேர்ந்த யூடியூப் பிரபலம் ஜேக் பால் 27 எதிர்கொள்கிறார். இவர் கடந்த 2013 முதல் தொழில் முறையிலான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று வருகிறார். இதுவரை விளையாடிய 11 போட்டியில் 10 வெற்றி பெற்றார். இதில் 7 முறை நாக் அவுட் முறையில் வெற்றி கண்டார். இவருக்கு இந்திய நேரப்படி இன்று மாலை போட்டி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் போட்டோ ஷூட்டுக்காக இருவரும் ஒரே மேடையில் தோன்றினர். அப்பொழுது மைக் டைசன் எதிரணி வீரரான ஜாக் பால் கன்னத்தில் பலார் என அறைந்தார். ஆனால் அவர் அறைந்ததை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் சிரித்தபடி பால் இருந்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
அமெரிக்காவின் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸை குடியரசுக் கட்சி வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். தற்போதைய அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலம் வரும் ஜனவரியுடன் முடிவடையும் நிலையில் பதவியேற்பு அமைச்சகத்திற்கானவர்களை தேர்வு செய்யும் வேலைகளில் டிரம்ப் ஈடுபட்டு வருகிறார். ஜனவரியில் பதவியேற்கும் டிரம்ப் அடுத்த 4 வருடங்களுக்கு 2029 வரை ஆட்சியில் இருப்பார். ஜோ பைடன் ஆட்சி போலல்லாது டிரம்ப் ஆட்சியில் மக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் இருக்கும் என்ற பயம் இப்போதே பலரை தொற்றிக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் டிரம்ப் ஆட்சியில் இருந்து தப்பிக்க பிரபல சொகுசு கப்பல் நிறுவனம் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. அடுத்த 4 ஆண்டுகள் கடலிலேயே உலகத்தை சுற்றி வரும் பயண திட்டத்தை வில்லா வேக் ரெசிடென்சல் சொகுசு கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் வில்லா வேக் ஒடிஸ்கிஸ் குரூஸ் கப்பல் மூலம் 4 ஆண்டுகள் பயணிக்கும் இந்த திட்டத்திற்கு ஸ்கிப் ஃபார்வர்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த 4 வருட பேக்கேஜில் டபுள் ரூமில் ஒரு நபருக்கு $1,59,999 மற்றும் ஒரு நபர் தங்கும் சிங்கிள் அறைகளுக்கு $2,55,999 கட்டணமாகும். அடுத்த 4 ஆண்டுகளில் 140 நாடுகளில் உள்ள 425 துறைமுகங்களுக்கு சென்று 7 கண்டங்களையும் அவற்றில் உள்ள 13 உலக அதிசயங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தீவுகளையும் சுற்றி வர முடியும். சுமார் 600 பேர் இதில் பயணிக்கலாம். இப்பொழுது கப்பல் ஏறினால் அடுத்து 2029ஆம் ஆண்டுதான் இவர்கள் மீண்டும் அமெரிக்கா வந்து சேர்வார்கள். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.